ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தாய்மை தமிழ். இன்றைக்கி நம்மளோட தாய்மை தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிசிஓடியை ரிவர்சல் பண்ணக்கூடிய 3 இம்பார்ட்டண்டான ட்ரிங்க் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுக்கிறதுனாடி உங்களோட பிசிஓடி ரிவர்சல் ஆகி பீரியட் ரெகுலர் ஆகி உங்களோட ப்ரெக்னன்சி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் உள்ள இந்த 3 இம்பார்ட்டண்டான ட்ரிங்கை பற்றி பார்க்குறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிஓடி இருக்குது, பீரியட்டும் ரெகுலராக வருகுதில்லை, வெயிட்டும் கூட்டிகிட்டு போகுது, முகத்தில் பருவும் இருக்குது. ஸோ இந்த கவலையெல்லாம் விடுங்க. நம்ம கிச்சனில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு இந்த ஜூஸ் தயாரித்து நம்ம 90 நாளைக்கு விடாமல் குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸ் ஆகி இன்சுலின் கண்ட்ரோல் ஆகி உங்களோட பீரியட் ரெகுலர் ஆகிற வரைக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிஓடின்னா என்ன தெரியுமா? நம்மளோட உடம்பில் இன்சுலின் அதிகமான போதோ நம்மளோட உடம்புல ஆண்களோட ஹோமோன் சுரக்கும். ஸோ அதனால தான் பீரியட்ஸ் தள்ளி போகிறது, எடை கூடுறது, ஹேர் ஃபால் வாரது என்று பல விஷயங்கள் நம்மளோட உடம்புல நடக்குது. இதால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 ட்ரிங்கை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரதுனாடி இந்த பிரச்சனையை நீங்கள் விட்டு தீர்வு காண முடியும். ஸோ இப்போ வாங்க முதலாவது பானம் எப்படி தயாரிக்கிறன்றதை பார்க்கலாம். முதலாவது பானம் இலவங்கப்பட்டை நீர். இந்த இலவங்கப்பட்டை நீர் நீங்கள் குடிக்கிறதுனாலே உங்களுக்கு 3 விதமான நன்மைகள் கிடைக்குது. முதலாவது நன்மை, இது உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் ரெசிஸ்டனை குறைக்கும், அதாவது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும். 2வது நன்மையை பார்த்தீங்கன்னா வீக்கத்தை குறைச்சி உங்களோட பீரியட் வலியையும் குறைக்கும். ஸோ உங்களோட உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைச்சி பீரியட் பெயினை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இல்லாமல் பண்ணும். 3வது நன்மை பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசமை அதிகமாக்கி உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் அடங்கிய இந்த பானத்தை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு கொள்ளுங்கள். நல்லா கொதிச்சுட்டு வரக்குள்ளே இலவங்கப்பட்டையை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் சிறிதளவு போட்டு அதையும் சேர்ந்து கொதிக்க விட்டு 10 நிமிஷம் மூடி வைங்க. இதை நீங்கள் எப்போ குடிக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடித்தா தான் இது உங்களுக்கு ரொம்ப ஆன்சர் பண்ணும். வீக்லி 5 தரம் குடிங்க. மண்டே டு ஃப்ரைடே குடிங்க, சாட்டர்டே சண்டே குடிக்க வேணாம். ஸோ இதை நீங்கள் 90 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆன்சர் கிடைக்கும். இப்போ வாங்க 2வது ட்ரிங்கை பற்றி பார்ப்போம். வெந்தய நீர். 2வது பானம் வெந்தய நீர். இந்த வெந்தய நீர் குடிக்கிறதுனாடி உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமென்னு பார்த்தா, வெந்தயத்தில் இருக்கிற ஃபைபர் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி நம்மளோட பீரியட்டை வாரத்துக்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ 2வது பெனிஃபிட், இரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரையை இது குறைக்கும். 3வது நன்மை பார்த்திங்கன்னா முடி உதிர்வை குறைச்சி முடி வளர்ச்சியையும் தூண்டும். ஸோ இந்த வெந்தய நீர்லேயும் 3 நன்மைகள் இருக்குது. நீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வைங்க. காலையில் எந்திரிச்சதும் அந்த தண்ணியை வடிகட்டி குடிங்க. ஊற வச்ச வெந்தயத்தையும் மென்று சாப்பிடலாம், ரொம்ப நல்லது அது உங்களோட உடம்புக்கும். இதையும் வீக்லி 5 டைம்ஸ் குடிங்க, 90 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. அதுக்கு பிறகு 3வது பானம் பார்த்திங்கன்னா புதினா டீ. இதை இங்கிலீஷில் செப்டிமன் டீன்னு சொல்லுவாங்க. இது குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். இது உடம்பில் இருக்கிற ஆண்கள் அந்த ஹார்மோன் அளவை குறைக்கிறதுன்னு ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் முகத்தில் தேவையில்லாமல் முடி வளர்றது, முகப்பர பிரச்சனை குறைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இது செய்யுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மன அழுத்தத்தையும் இது குறைச்சி நல்ல தூக்கம் வரத்துக்குரிய ட்ரிங்காகவும் இது இருக்குது. இதை எப்படி செய்யணுமெண்டா, ஒரு கப் தண்ணியில் 10 to 12 புதினா இலையை போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. வடிகட்டி கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கலாம். அது மட்டும் இல்லை, மதியம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இல்லைன்னா மாலை 4 மணிக்கு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஏர்லி மார்னிங் குடிக்கிறதில்ல, இது சாப்பிட்றதுக்கு பிறகு இல்லாட்டி உங்களோட மதியம் குடிச்சு கொள்ளலாம். இந்த 3 பானங்களும் நல்லது தான். ஆனால் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1, தொடர்ச்சி ரொம்ப முக்கியம், சரியா? 3 நாள் குடிச்சிட்டு விட போப்படா, 90 நாளும் சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளணும். 2வது விஷயம், இது குடிக்கிறதோடு சேர்த்து தினமும் 3 லிட்டர் வாட்டரும் குடிக்கணும். 3வது விஷயம், நீங்கள் ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த ரிங் குடிக்கலாமான்னு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பாடத்தில் இது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பிசிஓடிக்கான முழு டயட் பிளான் பார்க்கலாம். வேணும்னா டயட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டயட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் போடுறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பிசிஓடி இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டு இல்லாட்டி சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் இந்த சேலஞ்சை எடுத்து பண்ணி பாருங்கள். இதோடு நான் விடைபெறுகிறேன். உங்கள் தாய்மை தமிழ்.